நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge டே 29. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான், சில டவுட்ஸ் இருக்கு, பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து 59 kg நேத்து காமிச்சேன் இல்லையா? அதை பார்த்ததும் எனக்கே நானே என்னமோ வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ண மாதிரி ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு சேலஞ்ச் போட்டு நான் வந்து காட்டிட்டு இருக்கும் போது என்னோட அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகுது இல்லையா? சோ அதை நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. சூப்பர் சிஸ்டர், நீங்களுமே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். சோ அதுக்காக தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? அப்புறம் எந்தெந்த டைமிங்க்கு நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. காலைல வந்து 9:30 to 10 காலைல பிரேக்ஃபாஸ்ட், மதிய லஞ்ச் 2 to 2:30, சரிங்களா? நைட்டு டின்னர் வந்து 6 to 7, சரிங்களா? இந்த 3 வேலை தான் கரெக்டா எடுத்துப்பேன் நானு. அதான் அப்படி எடுத்துக்கும் போது எனக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் வந்து எனக்கு வந்து குறைஞ்சிருக்கு சிஸ்டர், வெயிட் குறைஞ்சிருக்கு. ஆனா என்னோட பாடியில வந்து எந்த சேஞ்சஸும் தெரியற மாதிரி எனக்கு தெரியலன்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சம்டைம் அந்த மாதிரி இருக்கும். நீங்க இன்னும் குறைக்க வேண்டிய வெயிட் வந்து இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்களே சொல்லியிருந்தீங்க இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 50 kg வரணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்க வந்து 60 சம்திங் இருக்கிற மாதிரி. அப்ப நீங்க குறைக்கும் போது கரெக்டா வந்துடும். சம்டைம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்பர்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், சம்டைம் இன்ச்சஸ்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா காட்டும், ஆனா இன்ச்சஸ்ல வந்து லாஸ் நடந்திருக்கும். சோ அதை பத்தி எல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? நம்மளோட கரெக்டான வேலையை கரெக்டா பாக்கணும். இத கூட சொல்லியிருந்தேன், நம்மளோட வேலையை கரெக்டா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. உண்மை அதுதானே, கண்டிப்பா. அதனால கவலைப்படாம நீங்க தொடர்ந்து பண்ணுங்க சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொள்ளு துவையல் வந்து கோகோனட் தேங்காய் இல்லாம அரைச்சா எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜ்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எப்படினாலுமே ஒரு நாள் 2 நாள் அவ்வளவுதான். இன்னைக்கு அரைக்கிறோம்னா நாளைக்கு கொஞ்சம் மிஞ்சிச்சு அப்படின்னு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல வச்சுக்காதீங்க, சரிங்களா? ஓட்ஸ் வந்து டெய்லி எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா அந்த மாதிரி களி மாதிரி கிண்டிடுறோமா, ஒரு நைட் டின்னருக்குலாம் அந்த மாதிரி களியா கிண்டிட்டு மதியம் ஏதாவது வெஜிடபிள் செய்யறத வச்சு சூப்பரா சாப்பிட்டு முடிச்சிடலாம். உங்களுக்கு நல்லா ஃபீலிங்காவும் இருக்கும், லைட்டாவும் ஃபீல் ஆகும். ஒரு மாதிரி ஹெவியா சாப்பிட்ட மாதிரி இல்லாம லைட்டாவும் ஃபீல் ஆகும். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஓவர் ஈட் பண்றேன் சிஸ்டர், ரொம்ப சாப்பிடுறேன் நான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது உங்க கையில தான் வந்து இருக்கு. ஒரு அதான் சொல்ற, கரெக்டா புரோட்டீன் ஃபைபரை தேர்ந்தெடுத்து நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு நல்ல ஃபீலிங்கா இருக்கும். அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப நான் வந்து ஒரு கேப் விட்டுட்டு ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றேன்னா அந்த 1 வீக் ஃபர்ஸ்ட் எனக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து பண்ண நமக்கு ஒரு வெயிட் லாஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறது, இதெல்லாம் மோட்டிவேஷன் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா அடுத்த வாரத்துல இருந்து சரியா பண்ணிடுவோம். சோ உங்க கையில தான் அது வந்து இருக்குது, சரிங்களா? முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா அதற்கானது கிடைக்கும் சிஸ்டர், சரிங்களா? ரம்ஜான் அன்னைக்கு, இன்னைக்கு வந்து ரம்ஜான் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நான் வந்து அல்லாஹ் கிட்டதான் ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் எல்லாம் சொன்னாங்க, காலையில இட்லி, கோழி குழம்பு, மதியம் பிரியாணி, நைட்டு அது இதுன்னு நிறைய வெரைட்டி சொன்னாங்க. எனக்கே டெம்ப்ட் ஆயிடுச்சு. சோ அந்த மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த நாள் போனா வராது இல்லையா, ஒரு இயருக்கு ஒன்ஸ் வர்றது. என்ஜாய் பண்ணிட்டீங்கல்ல, அதோட விட்டுட்டு நாளையில இருந்து நம்மளோட கரெக்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுது, சரிங்களா? கிவ் அப் பண்ணிடாதீங்க. சோ நேத்து விட்டுட்டோமே, அப்ப நாளைக்கு விட்டுலாம், நாளை கழிச்சு விட்டுலாம்னு விட்டுறக்கூடாது. ஒரு நாள் சீட் பண்ணிட்டோமா, அடுத்த நாள் நம்ம வந்து கரெக்டா ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சிடணும், சரிங்களா? உங்களோட போட்டு நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அப்பப்போ வந்து நான் சீட் பண்ணிடுறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கம்மியா தான் குறைஞ்சிருக்கு எனக்கு வெயிட். இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர் சிஸ்டர், தொடர்ந்து கரெக்டா கன்சிஸ்டன்டா நீங்க வந்து பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் டேட்ஸ் வந்து சாப்பிடலாமா, பேரிச்சம்பழம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இப்போ வந்து ஒரு உளுந்தங்கஞ்சி எல்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல சால்ட் போட்டு குடிக்க பிடிக்கல அப்படின்னா டேட்ஸ் வந்து சேர்த்து அரைச்சிட்டு அது குடிங்களேன், நல்லா இருக்கும். ஒரு ஸ்வீட்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். உலர் திராட்சை இருக்கு இல்லையா,
அதையும் அதே மாதிரி நம்ம வந்து சேர்த்து அரைச்சு குடிக்கலாம். சோ ஸ்வீட்னஸ்க்காக பேரிச்சம்பழமோ இல்லைன்னா இது இருக்கு இல்லையா உலர் திராட்சையோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் டேட்ஸுமே வந்து அளவுதான், 1-2 பீஸ் அந்த அளவுக்கு தான். சரிங்களா? ரொம்ப போயிட வேணாம். அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்க பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆல்மோஸ்ட் நான் பண்றது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி தான். ஏன்னா நான் வந்து 6:30 to 7 முடிச்சிடுறேன் நைட் டின்னர்னா, நான் அகைன் வந்து 10 o'clock அந்த மாதிரி தான் காலைல சாப்பிடுறேன். சோ அது ஈக்குவலா தான் இருக்குது ஆல்மோஸ்ட். சோ அதனால நம்ம பண்றது ஆல்ரெடி இதுதான், நம்ம பண்றதுதான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். சரிங்களா? சோ அதனால கவலைப்படாதீங்க. எப்பவுமே இப்ப இது அதுன்னு இந்த மைண்ட் செட்டுமே நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான ஃபைபர் புரோட்டீன் எடுத்து ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ப்ரெஷர், டென்ஷன், கலோரிஸ், இத்தனை ஸ்டெப்ஸ் நடக்கிறது, அதுக்கப்புறம் இவ்வளோ இது பண்ணணும் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்ல. ஹீட் நம்ம ஹெல்தியா சாப்பிடுறோம், அழகா சாப்பிடுறோம், அந்த மாதிரி ஒரு நார்மலா போயிடணும். இதை நீ மைண்ட்ல எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த வெயிட் லாஸ்க்கு நமக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆயிடும். 2 நாள் தான் ஃபாலோ பண்ணுவோம், அடுத்து ஃபாலோ பண்ண மாட்டோம். சோ அதனாலதான் நான் இப்படி உங்களை வந்து நான் மோட்டிவேட் பண்றது. என்னோட பிளேட் வந்து காமிக்கிறேன், அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு குவான்டிட்டின்றது. சரிங்களா? அதை பொறுத்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாத்தையுமே அந்த வெயிட் மிஷின் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாத்தையுமே. அது போக இந்த மாதிரி அளவுன்னு நமக்கே வந்துரும். 1 வீக் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு அது வந்து சரியா வந்துரும் உங்களுக்கே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தொண்டை வலி இருக்கு சிஸ்டர், தொண்டை வலி இருக்கு, ஜூஸ் குடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த சுரக்காய் ஜூஸ், இந்த நெல்லிக்காய் ஜூஸ், அப்புறம் வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே செட் ஆகாது. கோல்டு சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீசிங் ப்ராப்ளம், நார்மலாவே ஈஸியா சளி பிடிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அது வந்து கஷ்டமா, அது ஒரு நல்லது இல்ல. சோ அதனாலதான் சொல்றது, வீக்லி ஒன்ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இல்லன்னா மத்தபடி உங்களுக்கு அந்த மாதிரி செட் ஆகலன்னா மத்தபடி வேற நிறைய விஷயம் ஷேர் பண்றோம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போயிருங்க. சோ அதனாலதான் சொல்றேன். அதனால கூட இந்த கோல்டு பிரச்சனை வரலாம். நீங்க வெயிட் பாக்கையில எனக்கு வந்து பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து 59க்கு வந்துட்டோமா. உண்மையாவே அதுக்கு நான் வந்து எங்க வீட்லயே நான் இங்க பாத்திருப்பீங்க, எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் கொடுப்பேன், எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்பேன். இன்னைக்கு கூட நான் பூரி போட்டேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா நான் வந்து எப்படி சாப்பிடணுமோ அப்படிதான் சாப்பிடுவேன். சோ அந்த கண்ட்ரோல் இருக்கு. எனக்கு வந்து ஆர்வம் இருக்கும், சம்டைம்ல சாப்பிடணும்னு தோணும், இதெல்லாம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன். சோ அப்பதான் நம்ம அந்த ரிசல்ட் கொண்டு வர முடியும். அந்த வெயிட் லாஸ்க்காக நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோம், சின்னதா சீட் பண்ணி அன்னைக்கு பண்ணதுக்கான ஒரு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். சோ அதனால டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வீட்ல அவ்வளோ இருக்கும். அம்மாச்சிக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஈவினிங் டைம்ல எல்லாருக்கும் சாய போட்டு கொடுக்கும் போது, டீ போட்டு கொடுக்கும் போது கொடுப்பேன் எல்லாமே. ஆனாலுமே நான் வந்து எனக்கு தேவையானதுதான் எடுத்துப்பேன். உங்கள்ட்ட காமிக்கிறேன் இல்லையா, அதான் சாப்பிடுறேன். சோ அப்ப என்னன்னா நமக்குள்ள ஒரு கோல் நோக்கி ஓடும்போது நம்ம தான் அந்த மனசை வந்து திடப்படுத்திக்கிறோம். 1000 பொருள் நம்ம கண் முன்னாடி இருந்தாலும் நமக்கு என்ன தேவைன்றத நம்ம தான் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணணும். சரிங்களா? எல்லா விஷயமுமே இழுக்கும், அதெல்லாம் நம்ம வந்து ஒரே பண்ணிக்கவே கூடாது. நம்ம மைண்ட நம்ம செட் பண்ணணும். நம்ம உடம்ப நம்ம பேச்ச கேட்கல, நம்மளோட மனசு நம்ம பேச்ச கேட்கல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் அதுதான். சோ அதனால உங்க கையில தான் இருக்கு. நான் என் குழந்தைக்கு கொடுக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கிரேவிங்கா இருக்கு. எல்லாருமே நிறைய பேர் நிறைய விதமா சொல்றீங்க, வீட்டுல எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு. எல்லாமே எங்க வீட்லயும் இருக்கு. ஆனா நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன் இல்லையா? சோ அது ஏன்னா நான் அந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அப்ப நீங்களும் நினைச்சீங்கன்னா நீங்க தான் வந்து அதை மைண்ட் செட்டப் பண்ணணும். நமக்கு தேவையான மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க, நான் அதான் காமிக்கிறேன். சோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வெயிட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே பாத்தீங்கன்னா நான் வந்து பொழுதோட பாத்துட்டு இருப்பேன். சாப்பிட்ட உடனே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி சொல்லுவோம், ஒரு மாதிரி போதை மாதிரி ஆயிடுச்சு வெயிட் பாக்குறதுன்றது. சோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு. நல்லா ஃபிட்டா இருக்கிறது, ஒரு ஹெல்த்துக்கா இருக்கட்டும், ஒரு ஆக்டிவா இருக்கிறதுக்கு இருக்கட்டும். சோ அதனால இந்த வெயிட் லாஸ்ன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா. அதனால நான் வெயிட் வந்து ஓயாம செக் பண்ணிட்டே இருப்பேன். நைட்டு தூங்க போறதுக்குள்ள பண்ணிட்டே தான் இருப்பேன் நானு. சோ அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க,
மார்னிங் வந்து வெயிட் வந்து செக் பண்றதுக்கும் நைட் வந்து வெயிட் செக் பண்றதுக்கும் என்ன சேஞ்சஸ் கேக்குறீங்க. கண்டிப்பா நம்ம அன்னைக்கு தினத்துக்கு சாப்பிட்ட எல்லாமே காலைல எம்டி ஸ்டமக்ல எடுக்கிறோம். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு தினத்துக்கு சாப்பிட்ட தண்ணி குடிச்சது சாப்பிட்டது எல்லாமே இருக்கும் இல்லையா. சோ 1 kg இல்ல 2 kg வந்து அதிகரிச்சுதான் காட்டும் சரிங்களா நைட் நம்ம பார்க்கும்போது. சோ அதனால ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாருக்குமே வந்து இருக்கும். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க சரிங்களா. எப்பதான் இந்த மட்டன் வ்ளாக் போடுவீங்க, மட்டன் வந்து பர்ச்சேஸ் பண்றோம் வாங்க போற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆன்லைன்லயே வந்து சம்டைம் வந்து வாங்கிப்போம். சோ அதனால வந்து போக முடியல. போனா கண்டிப்பா ஷேர் பண்றேன். இட்லி பொடி வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிடலாமா? கண்டிப்பா இட்லி பொடி சாப்பிடலாம். நல்லெண்ணெய் பியூர் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா சாப்பிடலாம். ஏன்னா இட்லி பொடிலாம் அளவா தானே எடுத்துப்போம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லதுதான் சரிங்களா. எடுத்துக்கலாம். பியூர் கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். 1 month நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சிஸ்டர். 2.7 அதாவது 2.5 கிலோ கிட்ட நீங்க வந்து லாஸ் பண்ணிருக்க மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் ஸ்ட்ரிக்டாலாம் வந்து பண்ணல சிஸ்டர். மதியம் தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து, ஏன்னா எனக்கு தலைவலி பிரச்சனை இருக்கு. சோ அதனால எனக்கு வந்து இந்த வெயில் வந்தாலே கொஞ்சம் தலைவலி வரும். அதனால மதியத்துல தூங்கினாதான் அது சரியாகுன்ற மாதிரி அப்புறம் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதனாலதான் வந்து இவ்வளோ அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா இதவே நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணிருந்தீங்கன்னா 5 kg குறைச்சிருக்கலாம். சோ கவலைப்படாதீங்க. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன் ஒரு விஷயம் இருக்கு. இருந்தாலும் அப்படி இப்படியே ஹெல்தியான வெர்ஷனுக்கு அப்படியே வந்துருங்க சரிங்களா. சரியா வந்துரும் எல்லாமே. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து உனக்கு ஹெல்தி, அந்த தலைவலியுமே சரி பண்ணக்கூடியது. ஏன்னா ஹெல்தியா சாப்பிட்டு இந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணும் போது எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.90. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். அதுவும் நிறைய வந்து எடுத்திருக்கேன். வெதுவெதுப்பான தண்ணி தான் குடிக்கணும் இல்ல, நார்மலான தண்ணி கூட வந்து குடிக்கலாம். காலையில வந்து ஏதாவது வந்து குடிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் எடுத்திருக்கேன். சோ இதை வந்து கிரேவி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, பன்னீர் மட்டர் மசாலா மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பன்னீரை இந்த மாதிரி கியூப் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஒரு ஏதோ பாலை சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ஃப்ரை பண்ண போட்டுட்டு எங்களுக்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பூரி பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் கோதுமை மாவு, உப்பு, தண்ணி எப்பவும் போலப்ப செய்யற மாதிரி பிசைஞ்சுக்க வேண்டியதான். சப்பாத்தி மாவுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அழுத்தி பிசைகிற மாதிரி இருக்கும். பூரிக்கு வந்து நார்மலா பிசைஞ்சாலே போதும். அங்கிட்டு பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பச்சை பட்டாணியை உரிச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேக போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பன்னீர் வந்து பொரிச்சோம் இல்லையா, அங்கேயே அதுலயே வந்து அந்த எண்ணெயிலேயே சீரகம், அதுக்கப்புறம் வந்து வரமிளகாய் சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் அரைச்சே வந்து சேர்த்துட்டேன். அப்பதான் கெட்டியான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா சுருள வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்திருக்கேன். இதெல்லாமே நல்லா சுருள வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியா யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதனாலதான் இப்படி இருக்குது. இல்லைன்னா எண்ணெயா தெரியும் இல்லையா. ஸோ அதனால நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது கம்மியா தான் எண்ணெய் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி வேக வச்சது, அதுக்கப்புறம் ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த பச்சை பட்டாணியிலேயே கொஞ்சம் இருந்த தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுனால அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி தேவையான அளவு வந்து ஊத்திட்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கு இடையில வந்து பூரிக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி உருண்டையா போட்டு வச்சுட்டோம். டக்கு டக்குன்னு தேய்ச்சி நம்ம வந்து பூரியை போட்டு எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி வந்து போட்டுட்டு இருந்தேன். பூரிக்கு எப்பவுமே வந்து நல்லா வந்து ஆயில சூடு பண்ணிட்டு நம்ம வந்து போடும்போது கரெக்டா இருக்கும். எண்ணெய் வந்து சூடா இல்லாட்டினாலும் இல்ல சூடு அதிகமா இருந்தாலும் ரொம்ப வந்து கரியிரும், இல்லைன்னா வேகாம வந்துடும். ஸோ அதுதான் இங்கிட்டு கிரேவியுமே நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அதுல பன்னீர் போட்டு ஒரு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதான். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான். பூரி வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து பன்னீர் மட்டர் கிரேவி எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் வந்து பூரி அப்புறம் பன்னீர் எல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டு ஃபுல்லா கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா காலைல எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, பிரெட் டோஸ்ட் தான் வந்து சாப்பிடுவாங்க.
ஸோ ப்ரௌன் பிரெட் தான், கோதுமை பிரெட் தான். ஸோ அது கூட காஃபி, அப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்து அம்மாச்சிக்கு சித்திக்கு எல்லாருக்குமே வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பப்பாளி தான் வந்து எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ஸோ வந்து பப்பாளி ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு, அது சொல்லப்போனால் ரொம்ப நல்லது. அதை வந்து ஒரு அரை பழம் வந்து நல்லா கட் பண்ணி வச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்கின்னுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, உடம்புக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல 11 மணிக்கு மேல அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதனால இஞ்சி போட்டு வந்து இன்னைக்கு வந்து டீ தான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணியா மோர் கலக்கி ஒரு வாட்டர் பாட்டில், அதாவது சில்வர் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து குடிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், உடம்புக்குமே நல்லது. ஸோ அதுக்கப்புறம் மிஷின்ல துணியை போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட அதை வந்து போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டுலாம்னு சொல்லிட்டு அரிசியை களைஞ்சு, எப்பவுமே ஒலை வச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய வேலை மாதிரியே இருக்கும். ஏன்னா சோறு இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணிக்கலான்ற ஒரு தைரியம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு தான் அன்னைக்கு வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து லைட்டா குக்கர்ல சேர்த்துட்டு வறுத்துட்டோம்னா நல்லா மனம் வரும். அதுக்கப்புறம் தண்ணி உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் சேர்த்து வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன ஐடியால போட்டேன்னு தெரியல, பயிர் வேகிறதுக்குள்ள இது வந்து குழஞ்சிருமேன்ற ஐடியாவே இல்லாம டபக்குன்னு போட்டேன். ஏன்னா இந்த கிழங்கு வேக மாட்டேங்கிட்டு பொரிக்கும் போதெல்லாம். ஸோ அந்த தைரியத்தெல்லாம் போட்டேன் நான். அதுக்கப்புறம் காலிஃபிளவரும் எடுத்துட்டு அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் எங்களுக்கு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சோறு வெந்துருச்சுங்க, அதையும் வடிச்சு விட்டுட்டு அப்புறம் காலிஃபிளவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்ல, அதுல வந்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு சுடுதண்ணில போட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கேரட்டு, குடமிளகா, பீன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கிட்டு பாருங்களேன், உருளைக்கிழங்கு வந்து 1-2 வந்து பாத்தீங்கன்னா குழஞ்சிருச்சுங்க. ஸோ அதை தனியா எடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு சாப்பிட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காலிஃபிளவர் வந்து இந்த மாதிரி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு சுடுதண்ணில போட்டு எடுத்துட்டேன். இங்கிட்டு பாருங்களேன், பயிர் மட்டுமே போட்டா போதும், உருளைக்கிழங்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்து பார்ப்போமேன்னு சேர்த்தேன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. அது பார்த்தா பொரிக்கும் போது கல்லு மாதிரி கிடந்தது, வேக வைக்கும் போது குழஞ்சு போச்சு. சரின்னு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் பண்ற கடையில் தான். ஸோ தேவையான தண்ணி விட்டு மஞ்சத்தூள் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி இங்கிட்டு வந்து காயை வந்து தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கடாயில வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். அது கூட வந்து கருவேப்பிலை இருந்தா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா சுருள வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். எப்பவுமே வந்து பூண்டு மட்டும் தான் போடுவோம். நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு வேற மெத்தட்ல வந்து பண்ணிருக்கேன். ரொம்பலாம் இல்லை, சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அப்புறம் தக்காளி, உப்பு சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சோம்ல குடமிளகா, பீன்ஸ், கேரட் அதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதை வந்து மீன் மேக்கர் கூட சேர்க்கலாம், கத்திரிக்காய், அந்த மாதிரி உருளைக்கிழங்கு இதெல்லாம் கூட சேர்க்கலாம். அதை அங்கிட்டு வதக்க விட்டுட்டு இங்கிட்டு வந்து பச்சை பயிர் வேக வச்சிருந்தோம்ல, அதுல வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், அதுக்கப்புறம் வந்து சீரகம், இதெல்லாமே பூண்டு இதெல்லாமே அரைச்சு ஒரு பேஸ்டா வந்து நம்ம வந்து போட்டுட்டு இதுல வந்து ஊத்திக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை மிளகா தான் அதுக்கு காரமே, ஸோ அதனாலதான் அதிகமா சேர்த்திருந்தோம். அதுக்கப்புறமா அங்கிட்டு கொதிக்க விட்டுட்டு இங்கிட்டு வந்து மசாலாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நான் சுருள வதக்கிட்டு அப்புறம் நம்மளோட காலிஃபிளவர் வந்து சுடுதண்ணில போட்டு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இங்கிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இங்கிட்டு வந்து தேங்காய் அரைச்சு ஊத்தணும்ல, அது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்டு காயும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வேக வச்சிட்டு இருக்கேன். எண்ணெய் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. அதுல தண்ணி இருக்கும் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ்ல, அதுவே கரெக்டா இருக்கும். வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து சூப்பரா ஆயிடுச்சு. அது கடைசியா கொத்தமல்லி தலை வந்து தூவியாச்சு. இது வந்து சப்பாத்தி எல்லாத்துக்குமே கூட வச்சு சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்சடு வெஜ்ஜா பண்ணிட்டோம்னா ஒரே வேலையாவும் முடிஞ்சிரும். பிள்ளைங்க வந்து பாருங்க, நல்லா வந்து கீழே இருக்க கார்பெட் எல்லாம் எடுத்துட்டு அந்த கீழே இருக்க பெட்டையும் எடுத்து விட்டாச்சுங்க. அதான் குளிர் போயிடுச்சு இல்லையா, அதனால பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க டிவி. ஸோ அதுக்கப்புறம் நான் துணி எல்லாத்தையுமே வந்து காய போட்டுட்டு டக்குன்னு வந்துட்டேன். அப்புறம் அந்த பருப்பு கடையிலுக்கு ஒரு தாளிச்சு மட்டும் கொட்டிடலாம்னு சொல்லிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சு கொட்டிட்டு சீரகம் இது இருக்கு இல்லையா, சாரி கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும். ஆல்ரெடி நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய சிஸ்டருக்கு இது வந்து ஃபேவரட் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லியிருக்கீங்க. ஸோ நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பச்சை பயிர் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, வெயிட் லாஸ்க்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அம்மாச்சிக்கு சாதம், அப்புறம் அந்த பச்சை பயிர் கடையில், அதுக்கப்புறம் வந்து வெஜ்ஜீஸ் அதெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே பூரி போடும்போது சப்பாத்தி மாவு எனக்கு எடுத்து வைக்காமே எல்லாத்தையுமே பூரி போட்டுட்டேன். இப்ப என்னடா நம்ம வந்து சப்பாத்தியா மாவு பிசைறது அப்படின்னு அலுப்பு வரும் இல்லையா, அது மாதிரி இருந்தது. ஸோ 2 ப்ரௌன் பிரெட் வந்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து மிக்சடு வெஜ், அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பு பண்ணோம்ல பச்சை பயிறு, அதுக்கப்புறம் வந்து
2-3 பன்னீர் பீஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டேன் நானு. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி வேலையை முடிச்சுட்டேன். இவங்க நல்லா வந்து பெட்டெல்லாம் எடுத்து விடவும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்களேன். அதுக்கப்புறமா வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு வந்து வெள்ளரிக்காய் தான் வந்து ஒண்ணு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், ஒரு லோ கலோரிஸ்ங்க. ஸோ அதனால கண்டிப்பா வெள்ளரிக்காய் நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு ஈவினிங் ஆயிடுச்சு, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு, அவரை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நாய்க்கு அங்கங்க தண்ணி வச்சிருப்பாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளை வந்து வேலைக்கு வச்சு இந்த தெருநாய்க்கு எல்லாமே சாப்பாடு எல்லாமே கூட வைப்பாங்கங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணினேன். 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடம்பு அசைஞ்சு நல்லா ஸ்பீடா வந்து பண்ணுங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆயிடுச்சா, ஸோ அதனால அதுக்கப்புறமா வந்து எப்பவும் போல ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5-6 ஸ்பூன் ஓட்ஸ் போட்டு களி மாதிரி கிண்டிக்கலாம், தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிளா வந்து ரெடி ஆயிடும். இந்த ஓட்ஸ் வந்து நைட் டயத்துல ரொம்ப லைட்டா நல்லா ஃபில்லிங்காவும் இருக்கும். அந்த பச்சைப்பயிறு காட்டுற இது மாதிரி குருமா பண்ணியிருந்தோம்ல, அதையும் வச்சு நல்லா மிக்சடு வெஜ்ஜும் வச்சு நிறைய சூப்பர் ஃபில்லிங்கா வந்து இன்னைக்கு டின்னரை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு, அந்த பருப்பு, அதுக்கப்புறம் மிக்சடு வெஜ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையை முடிச்சுட்டு கடைசியா வார்ம் வாட்டர் இல்லையே, நார்மலான தண்ணி தான் இன்னைக்கு வந்து குடிச்சு கம்ப்ளீட் பண்ணேன். இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோ பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.